அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. எதை பற்றின அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுகை, ஒப்பாரி, துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை, வருத்தம், இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அந்த அறிக்கைக்கான டெஃபினேஷன் கடந்து கதறியிருக்காப்புலங்க. கதறுன்னு இந்த தாவைக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டெஃபினிஷனாக நம்ம இந்த விஜய் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையை சொல்லலாங்க. இந்த அறிக்கையில் விஜய் என்ன சொல்ல வராப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் திமுக நம்மளையே பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் இந்த அறிவு திருவிழாவே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பாரிங்க. அந்த அறிக்கையை படிப்போமா? அதுலேயும் பாருங்கள், இந்த அறிக்கை ரொம்ப கடுப்புங்க. பெருசாக டைப் பண்ணியிருக்காருங்க. அதை படிக்கிறதுக்கே ஒரு பெரிய கடுப்பாக இருக்குங்க. கொஞ்சம் சின்னதாக தான் எழுதுங்களே. அவருக்கு எழுதி கொடுக்குற நபர்கள், எழுதி கொடுக்குறது ராஜ்மோகன் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சின்னதாக தான் எழுதி கூடாங்க ராஜ்மோகனு. உசுரை வாங்குறாங்க. ஐயோ, அதை படிக்கிறதுலேயே நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் போயிடுது. என்னத்தை தான் இந்த ஆள் எழுதி வச்சுருக்கான், என்னத்தை தான் இவனுங்க உலகத்துக்கு சொல்ல வரானுங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5-6 நிமிஷம் வேஸ்ட்டாக தண்டமாக போகுது. அடுத்தவங்க நேரத்தையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. காலையில் 8:45 வரேன்னு சொன்னால் 8:45 தான் வீட்டில் இருந்தே கிளம்புறது. இவ்வளோ பெரிய அறிக்கையை விட்டு மக்களுடைய நேரத்தையெல்லாம் வீணடிக்கிறார்கள். அறிக்கையில் பாருங்கள், சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும். சிரிப்பதாக வருது இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தா. ஜோக் பண்ணாமல் வெளியே போடா. அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது. ஓ, இப்போ தான் அப்போ தொடங்குறாங்களா திமுக அப்படின்னு இவர் சொல்ல வராரா? அப்போ இவ்வளோ நாளும் தொடங்கலையா? இப்போவும் ஒன்றும் அவதூறாலாம் எதுவும் பண்ணலை. அக்கார்டிங் டு விஜய், திமுக இப்போ தான் அவதூறாக பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்கிறாரா. எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரில. இப்படி தற்கொலைத்தனமாலாம் இவனுங்க கட்சி இவனுங்களே காலி பண்ணிடுவானுங்க போல இருக்கு. அந்த லட்சணத்தில் டைப் பண்ணுறானுங்க, அந்த லட்சணத்தில் இயங்குறானுங்க அவ்வளோ பேரும். எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா? அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அப்படின்னு அவர் போட்டிருக்காருங்க அந்த அறிக்கையில். இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே. தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழுநேர வேலை என்றாகி விட்டது. என்னது இது? 1969க்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கையாம் திமுகவுக்கு. லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடாம். இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஓர் இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் அப்படின்னு போட்டிருக்காப்லங்க. கிரிஞ்சு. யோ ராஜ்மோகன், இவ்வளோதான் உனக்கு லிமிட்டு பார்த்துக்கோ. யாருமே தேடாதப்போ ஓடி ஒளிஞ்சு மறைஞ்ச ஆள் தானே நீ. தேவையில்லாத வேலை இதெல்லாம். என்ன எழுதி கொடுத்துருக்க பாரு. அடுத்தது பாருங்க. ஆம், அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கிறோமா? உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை. மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம், அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் அப்படின்றாங்க. அதாவது இன்னும் இவங்க விமர்சனம் பண்ணவே தொடங்கலையா நம்மளை. ரொம்ப நாகரிகமாக அப்படியே நசுங்காத நாகரிகத்தோடு தான் இவங்க விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்களா நம்மளை பார்த்து. என்னென்ன உருட்டு நல்லா உருட்டுறா நீ. உன் வாயி நீ உருட்டுவ. எவ்வளோ மோசமாக ஒவ்வொரு தரையும் அப்யூஸ் பண்ணுறானுங்க, கொலை மிரட்டல் கொடுக்குறானுங்க, எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறானுங்க. இது நசுங்காத நாகரிகமாக எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க தெரியுமா இவனுங்க சோஷியல் மீடியாஸில். நம்ம சொல்லி தான் தெரியணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாஸ் மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் சரி. அவ்வளோ மோசமாக, ஆபாசமாக, அவதூறா, கொச்சையா, கேவலமாக அப்யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறானுங்க இவனுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இதெல்லாம். அப்படி இருக்கையில் ஒரு நசுங்காத நாகரிகத்தோடு இவங்கெல்லாம் பேசுகிறாங்களாம், இருக்காங்களாம். நல்லா உருட்டுமேன் நீ. அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க தமிழக வெட்டி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாக தானே மாறியது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காப்பிலங்க. அறிவு திருவிழா அவதூறு திருவிழாவாக ஆயிடுச்சான். பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெட்டி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலுமின்றி வேறென்ன. யாருக்கும் எதுக்கும் வளையவே இல்லையா இந்த தமிழக வெட்டி கழகம். சிபிஐ கிட்ட இந்த கேஸ் போகணுன்றதுக்காக எப்படியெல்லாம் வளைஞ்சாங்கன்றதை நம்ம தான் பார்த்தோமே.
திருப்போணத்தில் அஜித்குமார் அவர்கள் இறந்தப்போ சிபிஐ வேண்டாம், எஸ்ஐடி தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சிபிஐ வந்து ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி டயலாக்லாம் பேசிக்கிட்டு, இப்போ இவங்க கேஸுன்னு வரப்போ சிபிஐ கிட்ட தான் போகணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்க இருந்தது வந்து அப்படியே வளைஞ்சு கொடுத்த லிஸ்ட்டில் வராதா? தலைவா படம் ரிலீஸ் அப்போது கையை இப்படி கட்டி முதுகெல்லாம் வளைஞ்சு நின்னதெல்லாம் அதெல்லாம் வளையலையா? கோடநாடு வாசலில் ஜெயலலிதாம்மா காரில் வரப்போ அப்படியே குனிஞ்சி காருக்குள்ளே அப்படியே பார்த்தது அதெல்லாம் வளைஞ்சு கொடுக்கலையா? அப்படியே வளையாத முதுகுகளுக்கு சொந்தக்காரர்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை பாருங்க, இதுதான் முக்கியமான வரி. 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அதை பாருங்க, சினிமா டயலாக் மாதிரியே பக்கா மாஸ் கட்சி வந்திருக்கு, அதை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாரும் கதறாங்க அலறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காரு. இது ஒரு கட்சி தலைவருடைய அறிக்கை மாதிரியா இருக்குது. பக்கா மாசான கட்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு யார் அடித்தா போரி கலங்கி பூமி கலங்கி பறக்குதோ அவன் தாண்டா அவன் அப்படின்லாம் வந்து சொல்லுவார் இல்லையா, அந்த எல்லாம் மறந்து போச்சுங்க எனக்கு. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. பக்கா மாஸ் கட்சி வந்திருக்கான், பக்கா மாஸ் கட்சி. மண்ணாங்கட்டி டேஸ் கட்சி வந்திருக்குன்னு சொல்லலாம், மண்ணாங்கட்டிகள். இல்லைன்னா மக்கு டேஸ் கட்சின்னு சொல்லலாம். மண்ணாங்கட்டி பக்கா மாசம், பக்கா மாசு. அந்த பாட்டை பாருங்க, இது ராஜ்மோகன் எழுதி கொடுத்தது தான், நமக்கு தெரியாதா? பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படின்ட்டு ஒரு பாப்பா பாட்டு எழுதி வச்சிருக்காரு. என்ன இது ஒரே அழுகையாக இருக்குது. சே, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க பாப்பா கீப்பான்னு. வேற எதுக்குமே வாயை திறக்காமல் இருந்துக்கிட்டு இப்போ திடீர்னு வந்து விஜய் இதுக்கு வாயை திறக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குங்க. இப்போ இந்த அறிவு திருவிழா அப்படின்லாம் நடத்தினா அங்கே இளைஞர்கள் நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் வந்து உண்மையான அரசியல் சூழல் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்கன்றது பொறுக்க முடியாமல் சகிக்க முடியாத இந்த டேஸ் என்ன பண்ணுது பாருங்கள், வெறி பிடிச்சி போய் இந்த அறிக்கையை விட்டுருக்கு. ஏன்னா இளைஞர்கள் தானே முக்கியம், அந்த கட்சியே முழுக்க முழுக்க இளைஞர்கள் தானே. இளைஞர்கள் வந்து திருந்துற மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து திமுக ஏதாவது செய்து அப்படின்றத பார்த்தா விஜயால் பொறுக்க முடியல. ஏன்னா உள்ள குறுகுறுக்கும் இல்லையா, நம்மளுடைய பேஸ்மெண்ட்டே இளைஞர்கள் தானே, அதை தொட்டு பார்த்தா அப்படியே ஒரு ஆட்டம் காணும் இல்லையா. அதனால விஜய்க்கு பொறுக்க முடியாத ஒரு இது, அது எதுன்னு தெரியல. அது என்னடா இது, நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாம் தற்குறியாக மாற்றி பாஜகவை ஈஸியாக உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க என்னென்னா அறிவு திருவிழான்னு ஒன்று எடுத்து எல்லாரையும் வந்து அரசியல்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க, அரசியல் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இது, இது சரிப்பட்டு வராது போல இருக்குது. அதனால நம்ம ஒரு அறிக்கையை விட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இளைஞர்களெல்லாம் இன்னும் தக்க வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காப்புல. நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்கன்னா நம்மளை ஓனர்ஸ் வந்து திட்டுவாங்களே, நம்ம பொழப்பே இதை நம்பி தானே இருக்குது. இளைஞர்களை மண்டையை கழுவுறது தானே நம்மளுடைய வேலையே. இன்னும் முக்கியமாக எதற்காக இவ்வளோ கதறி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின விஷயங்கள் தான். பொருட்காட்சியெல்லாம் நடக்கும் தெரியுமா, அங்கே வந்து இந்த தாஜ்மஹால், ஈஃபில் டவர் இதெல்லாம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ வந்து மக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. நம்ம ஊருக்கே தாஜ்மஹால் வந்துருச்சு, நம்ம ஊர்லேயே ஈஃபில் டவர் வந்துருச்சு, ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்காக அது உண்மையான தாஜ்மஹால் ஆயிராது, அது வெறும் அட்டை. ஒரு தட்டு தட்டுனா ஒரு காற்று வந்து அடிச்சதுன்னு சொன்னால் அது அப்படியே சரிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த சைக்கோவுக்கு வந்து சைக்கோத்தனம் வந்து இன்னும் ஒரு மாதிரி மண்டை குழம்பிருச்சு, மூளையெல்லாம் ஒரு மாதிரி குழம்பி என்ன இது என்ன நம்மளை பார்த்து அட்டன்ட்டாங்க அப்படின்ட்டு வெறி பிடிச்சி போய் தான் டைப் பண்ணியிருக்கு. விஜய் ப்ரோ பர்னால் வேணுமா, பர்னால் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஓகே, காட் இட். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, டாக்டர் எழிலன் அவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ரொம்ப தன்மையாக ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கங்க. இவனுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாதீங்க, இவனுங்களெல்லாம் வந்து நம்ம திருத்தணும், அவனுங்க நம்ம பசங்க, நம்ம வந்து அவனுங்களை கைவிட்டுறக்கூடாது, அவனுங்களை நம்ம திட்டி தற்குறிகள்னு அடையாளப்படுத்தி அவனுங்களை நம்ம வந்து தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் வந்து டாக்டர் எழிலன் வந்து பேசியிருந்தாங்க. அவர் இப்போதாங்க பேசினார், ரீசெண்டாக தான் அவர் வந்து பேசியிருக்கார். அதுக்குள்ளே பாருங்கள் இந்த தற்குறி வந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்கு. முதல்ல டாக்டர் எழிலன் அவர்கள் இந்த அறிவு திருவிழால என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னா, நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன், நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல,
நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல, ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க, ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே, அவங்க விமர்சனம் பண்ண கூடாது. நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்க சங்கிகள் கிடையாது. அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும். நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க. தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. அவங்க ஜென்செட் மொழியில பேசுங்க. எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு. அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க. அடிபடுவான், உண்மை நிலவரம் புரியும், வறுமை அவனுக்கு தெரியும், போலியான தலைவரை பத்தி உணர்வான். அவனை கைப்பற்றுங்க. அவன் நம்ம பசங்க. இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள கோபப்படுத்தாதீங்க. சங்கிகள் அவரோட சதி வேலை அது. நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது. அந்த சதி வேலையை உணருங்க. அதுதான் பகுத்தறிவு தன்மை. டாக்டர் எழிலன் அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசு இருக்கு அப்படின்றது நல்லா புரியுது. ஆனால் இவனுங்களை தற்குறிகள்னு அடையாளப்படுத்துறது ரொம்ப அவசியமானது அக்கார்டிங் டு மீ. ஏன் அப்படின்னா இவனுங்க அப்படி தான் நடந்துக்கிறானுங்க. இவனுங்க இப்போ என்னெல்லாம் பண்ணுறானுங்களோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்க, தினம் ஃபேஸ் பண்ணுறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அப்போ தெரியும் இவனுங்களை தன்மையாக அணுகணுமா இல்லை ஒரே மிதிச்சு இவனுங்களை டீல் பண்ணணுமா அப்படின்றது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். டாக்டர் எழிலன் அவர்கள் சொல்கிறாங்க இவனுங்க சங்கிகள் கிடையாது, நம்ம பசங்க அப்படின்றாங்க. சங்கிகள் கிடையாது தான், அது உண்மைதான். ஆனால் சங்கிகளை விட மோசமானவனுங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சங்கிகளுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவனுங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதை வச்சு திமுகவை எதிர்க்கிறானுங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை, அவனுங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அதனால அவனுங்க திமுகவை எதிர்க்கிறானுங்க. அவனுங்க ஐடியாலஜிக்கு எதிர்ப்பாக நம்ம இருக்கிறதுனால. ஆனால் இந்த தற்குறிகளுக்கு திமுக வெறுப்பு எதுக்கு இருக்குன்னு அவனுங்களுக்கே தெரியாது. கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஊழலுங்க, அது சரியில்லைங்க, 3வது ஒரு கட்சி வரணுங்க, தாவேகா வரணுங்க, விஜய் வரணுங்க, ஏன்னா நாங்கள்லாம் ரசிகர்களுங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே 30 வருஷமாக அவரை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கோங்க, அதனால எங்கள் அண்ணன் வரணுங்க அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. இவனுங்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவனுங்களை திட்டுவானுங்க, கேவலப்படுத்துவானுங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க, குடும்பத்தை இழுத்துக்கிட்டு மார்க் பண்ணுவானுங்க, எல்லா கேவலமான கேடுகட்ட வேலைகளையும் பண்ணுவானுங்க இவனுங்க. டாக்டர் எழிலன் அவர்கள் தற்குறிகள்னு நம்ம அவனுங்களை சொல்றதுனால அவனுங்களை நம்ம அந்நியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றது நான் அதுல இருந்து முரண்படுறேன். மதம் சாதி தீட்டு அது இதுன்னு சொல்லி மூழ்கி போய் இருந்த தமிழனை தந்தை பெரியார் ஒன்றும் கொஞ்சிக்கிட்டு இல்லை, திட்டுனாரு. திட்டி தான் அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சார் இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் இந்த மாதிரி சாதி மதம் அது இதுன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் தமிழர்களை திட்டி தான் எல்லாருக்கும் புரிய வச்சாரு. திட்டி தான் எல்லாருக்குமே சொரணையே வந்துச்சு இல்லையா, அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் இவனுங்களையும் டீல் பண்ணணும், திட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே சாஃப்டாக இங்கே வாப்பா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ரிப்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் நம்மளை அசிங்கமாக கேட்பான், கேவலமாக பேசுவான். அப்போ அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொதுவெளியில் இழுத்து போட்டு அவனுங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாதான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்காவது புத்தி வரும். இப்போ டாக்டர் எழிலன் அவர்கள் இந்த இளைஞர்களை நம்ம தான் அரசியல்படுத்தணும், அவங்களை இப்படி இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டுலாம் எழிலன் அவர்கள் பெருந்தன்மையாக சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா விஜய் விட்டுருக்கிற அறிக்கையை பாருங்கள், எவ்வளோ மோசமான எவ்வளோ கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் அந்த அறிக்கை இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அந்த இளைஞர்களும் நம்ம பசங்க தான், அவனுங்களை திட்டாதீங்க தற்குறிகள்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. யார்? திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் விஜய்ன்ற அந்த நபர் எவ்வளோ மோசமாக அறிக்கை விடுறாரு பாருங்கள். அந்த இளைஞர்கள்லாம் பண்ணுறது சரிதான், நம்ம லேசாக தான் அடிச்சிருக்கோம், இன்னும் தரமாக அடிக்கணும், இன்னும் பயங்கரமான இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண அபியூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் நல்லா பண்ணுங்கடா, இன்னும் பயங்கரமாக அபியூஸ் பண்ணுங்கடா, இன்னும் 100 மடங்கு வேகத்தில் பாயுங்கடா, எல்லாரையும் கடிச்சு குதருங்கடா அப்படின்னு சொல்லி அவனுங்களெல்லாம் இன்னும் எனேபிள் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவனுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசிக வெறி ரசிக போதை இதெல்லாம் விட்டு அவனுங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த ரசிக போதை அந்த ரசிக வெறி பிடிச்சவனுங்களை தான் இவருடைய அரசியல் முதலீடாக அவர் போட்டிருக்காரு, அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, இந்த தற்கொலைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவனுங்களை கொஞ்சம் மாற்றுற மாதிரி அவனுங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னு சொன்னால் விஜய்க்கே கோவம் வருது. விஜய்க்கு எதுக்கு கோவம் வருது? அப்போனா விஜய் கையில் எடுத்திருக்கிற அரசியல் என்ன மாதிரியான அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல். இளைஞர்களை காவு கொடுக்கறதுக்கு தெரியுறானுங்க. போராட்டம், கலவரம், அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலயும் இளைஞர்களை இறக்கி விட்டு இளைஞர்களை முன்னாடி நிறுத்தி விட்டுக்கிட்டு இவனுங்க பின்னாடி நிக்க பாக்குறானுங்க. இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைகிறது, இளைஞர்கள் திருந்துறதை இவனுங்க விரும்ப மாட்டேங்கிறானுங்க. எஸ், சங்கிகள் இதை தான் விரும்புவானுங்க. ஆனால் அவனுங்களுடைய சித்தாந்தத்துக்கு, அவனுங்களுடைய கொள்கைக்கு வந்து நம்மளாம் அடிப்பணியணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறானுங்க. ஆனால் இந்த விஜய்ன்ற நபர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் தற்குறியாக இருக்கணும். ஏன்னா தன்னுடைய சுயலாபம், தான் வந்து ஆளணும் இந்த மாநிலத்தை, தனக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகார பசி, தனக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகார வெறி, பசி கூட கிடையாது, வெறி, இந்த வெறியை வந்து தீர்ப்பதற்காக இந்த மக்களை, இந்த இளைஞர்களை வந்து தற்குறியாக மாற்ற வேண்டும். அதுபோக நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை தற்குறியாகவே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் நம்ம விட்டு விலகி செல்லக்கூடாது, இவர்கள் தெளிவடையக்கூடாது, இவர்கள் அரசியல்படுத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கோட தான் விஜய் வந்து இங்கே இருக்கார். ஸோ இந்த விஜய்ன்ற நபர் வந்து சங்கிகளை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நபர்னு நம்ம இதுக்காக தான் சொல்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகளை விட துரோகிகள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள்னு எதுக்காக சொல்லுவாங்க? ஏன்னா எதிரின்றவன் நம்ம கண்ணு முன்னாடி தெரிவான், அவன் தான் நம்மளோட எதிரி அப்படின்றது தெரிவான், அவன் என்னென்ன பண்ணுவான்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் துரோகின்றவன் நம்ம கூடவே தான் இருப்பான், நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருந்திருப்பான், இருந்துட்டு எதிரிகிட்ட விலை போயிடுவான். எதிரி என்ன சொல்கிறானோ அதை கேட்பான். ஆனால் இவன் நம்ம கூடவே இருந்து நம்ம கூட இருக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்களை வந்து அவன் கூட இழுத்துட்டு போயிடுவான். கொஞ்சம் அறிவில்லாத தற்குறியாட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவன் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அவன் நம்மள ஒருத்தனாக தான் அறியப்பட்டவன். அவன் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரெக்கக்னைசேஷன் அவனுக்கு சொசைட்டியில் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கூடவே இருந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்களை வந்து அவனும் கூடவே இழுத்துட்டு போயிடுவான். அப்படி நம்ம கிட்ட இருந்து போனதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் ஒரு சின்ன சதவீதம் வந்து விஜய் பக்கம் போயிருக்காங்க. இப்போ சில பேர் கேட்கலாம், அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஒரு சிறிய சதவீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்புறம் எதுக்காக எதிர்க்கிறீங்க, எதுக்காக தாவேக்காவே போட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நான் எதுக்காக எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி பேசுறது என்னையே சொல்லிட்டு இருக்கேன். என்னையும் சில பேர் வந்து தாவேக்காவை மும்முரமாக எதிர்க்கக்கூடியவங்களையும் பார்த்து நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் திமுகவை சொல்லலை. திமுக என்ன இவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கா? திமுக கட்சியோ திமுக தலைமையோ என்ன இவங்களையே போட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்கா? இல்லவே இல்லை. அப்படி ஒரு பிம்பத்தை தாவேக்கா கட்டமைக்குது, அவ்வளோதான். நாங்கள் எதற்காக விஜயையும் விஜயோடைய அரசியலையும் இந்த தற்குறி ரசிக விசிலடிச்சான் குஞ்சுகளையும் எதற்காக நாங்கள் முழு மூச்சா பேசிக்கிட்டே இருக்கோம், எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த சிறிய எண்ணிக்கை கூட ரொம்ப முக்கியம்தான். ஏன் அப்படின்னா இந்த சிறிய எண்ணிக்கைன்னு நம்ம விட்டுறக்கூடாது இவனுங்களை. இப்போ இந்த சிறிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் இந்த மக்களும் காட்டிய அலட்சிய போக்குனால தான் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சிறிய எண்ணிக்கையான தற்குறிகள் அரசியல்ன்ற பெயரில் அவங்களுடைய இந்த ரசிக வெறியில் வந்த இடத்துல தான் குழந்தைங்களையும் பெண்கள் அவங்க இவங்கன்னு எல்லாரும் வந்து அங்கே வந்து இறந்துருக்காங்க, குழந்தைங்கள சாகடிச்சிருக்கானுங்க. அப்போ இந்த சிறிய எண்ணிக்கை நம்ம அப்படியே சிறிய எண்ணிக்கை தானே அப்படின்ட்டு நம்ம விட்டு கடந்து போயிட முடியாது. இவனுங்களை நம்ம தற்குறிகள்னு சொல்கிறது அரகன்ஸின் காரணமாக கிடையாது. நம்ம இவனுங்களை தற்குறிகள்னு சொல்லணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அவனுங்க அப்படி நடந்துக்கிறானுங்க, அதனால அவனுங்களை அப்படி சொல்லி தான் ஆக வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. டாக்டர் எழிலன் அவர்கள் சொன்ன மாதிரி இவனுங்க கிட்ட போய் நம்ம பேசலை, அதுதான் பிரச்சனை, அவனுங்களை வந்து சாஃப்டாக டீல் பண்ணணும், அவனுங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுங்க டிசர்விங்கே கிடையாது. அவனுங்க கிட்ட சாஃப்டாக பேசியெல்லாம் எதுவும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவனுங்களாம் அந்த மாதிரி ஒரு கல்ட்டு கும்பலாக ஒரு கேவலமான கல்ட்டு மனநிலையை வந்து அவனுங்களுக்குள்ள ஊட்டி வளர்த்து வச்சிருக்காரு விஜய். டாக்டர் எழிலன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த லிமிட்டை தாண்டி அவனுங்க ரொம்ப தூரம் போயிட்டானுங்க. இந்த கல்ட்டு மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த தற்குறிகளை நம்ம தற்குறிகள் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவனுங்களை மிதிச்சே தான் டீல் பண்ணணும், அதுதான் அவனுங்களுக்கு கரெக்டான வழியாக இருக்கும். ஸோ இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.